அதற்கான விளக்கத்தையோ. கரூர் கூட்ட நெரிசல் பலியை தொடர்ந்து பரப்புரை பயணத்தை ஒத்திவைக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இணையனுடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா, தற்போது எந்தெந்த பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, விஜயுடைய இந்த முடிவுக்கான காரணம் என்ன? தேவபிரியன், கரூரில் நேற்று நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசலில் 39 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் விஜயுடைய அரசியல் சந்திப்பு பயணங்கள் அனைத்துமே தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை வாரத்திற்கு 2 மாவட்டங்கள் என இந்த பயணங்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இந்த துயர சம்பவம் நடைபெற்ற நிலையில் அவருடைய அடுத்த கட்ட பயணங்கள் அனைத்தும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று அந்த அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். நான் என் இதயம் நொறுங்கி இருக்கிறது என்றெல்லாம் அறிவித்திருந்த அந்த பதிவில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் ஆலோசனை மேற்கொண்ட விஜய் தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரண்டு மாவட்டங்களுக்கு செல்வதாக இருந்தது. வரும் வாரம் கூட, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்தார். அதற்கு அடுத்தது பாண்டிச்சேரி, கடலூர் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதாக இருந்தார். இது போன்ற ஒவ்வொரு வாரமும் திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்த அந்த விஜயின் பயணம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று கட்டுக்கடங்காத கூட்டம் கரூரில் இருந்தது. அதன் காரணமாக கூட்ட நெரிசலில் 39 பேர் அந்த மூச்சு திணறல் காரணமாக இருந்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்னும் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதையடுத்துதான் தற்போது ஆலோசனை மேற்கொண்ட விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். தேவபிரியன், செந்தில் ராஜா, இந்த மாதிரியான எந்த ஒரு துயர நிகழ்வுக்கும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான விளக்கமோ, 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன நடந்தது அப்படின்ற விளக்கத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? தேவபிரியன், இந்த சம்பவம் குறித்தான அனைத்துமே கட்சியின் சார்பில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. என்ன நடந்தது, என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஏனென்றால் நேற்று விஜய் சென்னை திரும்பியிருந்தார். மற்ற தலைவர்களும், அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் விஷயானந்த் உள்ளிட்டவர்களும் இந்த ஆலோசனையில் விஜயுடன் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று இந்த சம்பவம் எதிர்பாராமல் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த ஆலோசனை நடைபெற்றது. அதில் முதல் கட்டமாகத்தான் தற்போது இந்த மாதிரி அந்த அரசியல் பயணங்களை மக்கள் சந்திப்பு பயணங்களை ரத்து செய்வது என திட்டமிட்டிருக்கிறார்கள் தற்காலிகமாக. இதையடுத்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. தேவபிரியன், நன்றி செந்தில் ராஜா. கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்தது தொடர்பாக ஆளுநர் தரப்பிலிருந்து அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே என்ன நடந்தது, நிகழ்வுகளுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தமிழ்நாடு அரசிடமிருந்து விளக்கம் கேட்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்போது ஆளுநர் தரப்பிலிருந்து இந்த அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை தரப்பிலிருந்து அறிக்கை கேட்டிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. விவரங்களுடைய நேரமுடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ், விவரம் என்ன, ஆளுநர் அறிக்கை கேட்டிருப்பதுடைய பின்னணி என்ன? மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் கரூரில் நடந்திருக்கிறது. விஜயின் அந்த பொதுக்கூட்ட அந்த மக்கள் சந்திப்பிலிருந்து அந்த 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 ஸ்டாம்பேட்ல 39 பேர் இறந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பலரது நிலைமை தொடர்ச்சியாக ICUல கவலைக்கிடமாக இருப்பதாக செய்தி வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் முதலமைச்சர் நேற்று இரவே போய் அங்கே போய் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். மக்களையும் நிலைமையை ஆய்வு செய்து என்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற பணிகள் எல்லாம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆளுநர் RN ரவி நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகிறார். ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல உள்துறை அமைச்சகத்திலிருந்து அறிக்கையானது மாநில அரசிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது ஆளுநரும் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு நிகழ்வு சம்பந்தமான அறிக்கையை கேட்டிருக்கிறார். இந்த 39 பேர் மரணம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன, இந்த ஸ்டாம்பேடுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை, உதாரணமா சொல்லணும்னா அவங்க இந்த ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறது. மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி இவை அனைத்தையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு அறிக்கை, முழுமையான அறிக்கையை அரசு தரப்பிலிருந்து, குறிப்பாக முதலமைச்சர் தரப்பிலிருந்து வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை ஆளுநர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த விவரங்கள் அனைத்தும் 200 நாட்களில் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அனைத்து விதமான ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்ச பிறகு இன்றைய நிலையில் தற்போது மிக தீவிரமாக அரசும் அந்த நிலைமை இன்னொரு மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் அங்கே கரூர் மாவட்டத்தில் சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஆளுநரின்
விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ். தொடர்ந்து இந்த தொடர் நேரலையை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் வீட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன், இதற்கு முன்பு விஜய்க்கு எது போன்ற பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது, இப்ப ஏன் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட இருக்கு? தேவப்பிரியன், குறிப்பாக நேற்று கரூரில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் குறிப்பாக நேற்று இரவே சென்னை திரும்பிவிட்டார். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் குறிப்பாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் அருகே 2 சாலையினுடைய இருபுறமும் தற்போது காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு